ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிஸ்டர் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க, இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது கூட அந்த பர்பஸும் நமக்கு இப்போ ஓகே ஆகிற மாதிரி. அதே சமயத்தில் நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது சிஸ்டர் கேட்டிருந்த அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அவங்க கேட்ட இந்த விஷயங்களால் கூட ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்குமா அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது என்னென்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான சூப்பரான காம்போ இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 5 பொருள் வெறும் 599 கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி டு ட்ரிங்க் மிக்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி குடிக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸ், ஹெல்த் ட்ரிங்க்ஸ், அதாவது ஹார்லிக்ஸ், பூஸ்ட் மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்ஸை விட இது பல மடங்கு பலன் தரக்கூடியது. சின்ன வயசில் இருக்கிறவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த காம்போ ஆஃபர் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்டு மோட்டிவேஷனுக்கும் ஒரு வீடியோவாகவும், அதே மாதிரி நம்ம சிஸ்டர் கேட்ட கேள்விக்கு ஒரு ஆன்சராகவும் இருக்க போகுது. டபுள் பர்பஸ் வீடியோவாக இருக்க போகுது. அப்படி என்ன நம்ம சிஸ்டர் கேட்டுட்டாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால ஃபேமிலியில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அடிக்கடி இதனால் பிரச்சனைகள் வருது. என்னோடய மாமியாருக்கும் என்னோடய கணவருக்கும் எல்லாருக்குமே இடையில அடிக்கடி பிரச்சனை வருது, அடிக்கடி சண்டை வருது. சில நேரங்களில் என்னாலேயே தாங்க முடியாமல் ரொம்ப அழுதுடுறேன். அதுவும் கரெக்டாக அது ஆஃப்டர் ஓவலேஷனாக அமைஞ்சு போயிடுது சிஸ்டர். ஸோ இதனால தான் எனக்கு ப்ரெக்னென்சி மேலே தள்ளி போய்கிட்டே இருக்கா. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அந்த டைமில் நான் ரொம்ப அழுதுடுறேன். ஸோ இதனால் ப்ரெக்னன்சி எனக்கு கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குதா, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் இந்த சிஸ்டர் ரொம்பவே எனக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக பர்சனலாக கேட்டதுனால எனக்கு சரி இதை நம்ம ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஸோ இதுக்கான ஆன்சரும் அண்ட் உங்களோட மோட்டிவேஷனுக்கான ஒரு வீடியோவாகவும் தான் இது இருக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி ஃபேமிலி அப்படின்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் டே டு டே லைஃப்பில் நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாமே இருக்க தான் செய்யும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் மாமியாரால் அடிக்கடி பிரச்சனை வருது, என்னால் நான் ப்ரெக்னென்சி ஆகலைன்னு குத்தி காமிச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ நடக்கிற சண்டைகள், அப்பப்போ அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்படிங்கிற பட்சத்தில் இது பெருசாக ஒன்றும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. பட் அந்த டைமில் நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க, ரொம்ப அதாவது உங்களுக்கே தெரியுது அது ரொம்ப ஒரு மாதிரி மனசை பாதித்து நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அதுக்கான பாதிப்பு இருக்க தான் செய்யும். பட் அதுக்காக கரு உண்டாகிறதே அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிறது கிடையாது. மேபி அந்த ஸ்ட்ரெஸ் லெவல், ஏன்னா நார்மலாகவே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆனோம், ரொம்ப கோவப்படுறோம், இல்லை ரொம்ப அழுகிறோம், இல்லை ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னா அதோட இம்பேக்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்மளையும் அறியாமல் நம்ம கூடவே இருக்குமா. அதனால தான் காலையில் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு போகிறவங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்கு போகிறப்ப அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா நம்மளையும் அறியாமல் நம்மளோட மைண்டில் அது அதோட பாதிப்பு, இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட பிபி ரைஸ் ஆகுறதுலேருந்து, ஹார்ட் பம்பிங்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அது நம்மளோட உடம்பை அதுக்கு எடுத்துருங்கிறதுனால தான் பெரியவங்கலேருந்து எல்லாருமே எந்த விஷயத்துக்கும் ரொம்ப அலட்டிக்காதீங்க, டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடாது, அதாவது கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை ஒரே மாதிரி பாருங்கன்னு பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். பட் அதுக்காக ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் ரொம்ப திடீர்னு அழுதுட்டீங்கிறதுக்காக உங்களுக்கு கரு உண்டாகாமல் போகுமா அப்படின்னா அது அப்படி கிடையாது. டைரெக்டாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஆனால் இன்டைரக்டாக அது உங்களோட
ஹார்மோன் லெவல்ஸில் சின்ன சேஞ்சஸை ஏற்படுத்தலாம். பட் அதனால் வந்து குழந்தை உண்டாகாது அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் எப்போவுமே சண்டைகள், எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது சாத்தியமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை நினச்சி ரொம்ப பயப்பட வேணாம். பட் இருந்தாலும் இனிமே வந்து அந்தளவுக்கு எந்த விஷயத்துக்குமே வந்து நம்ம முதல்ல ரியாக்ட் ஆகுறத நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 90% வந்து இது வந்து அந்த மாதத்துக்கான கர்ப்பத்தை கண்டிப்பாக தடுக்காது. பட் இது வந்து எப்போ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க சண்டை வந்தது, நான் அழுதேன், அடுத்த நாள் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து ஃபுல் டே எனி டைம் 24 ஹவர்ஸுமே ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கஷ்டம் உங்கள் மைண்டில் வந்து எப்பயுமே ஓடிட்டே இருக்குது, அது வந்து உங்களை இயங்க விட மாட்டேங்குது, உங்களை வந்து வேலை செய்ய விட மாட்டேங்குது, அதனால உங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, எந்த வேலையிலையும் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லைனா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை தான் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாள்பட்ட விதத்தில் அது வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை விட்டு போகாது, நம்மளை இயங்க விடாது, நம்ம வந்து அந்த டிப்ரெஷன்லேயே இருப்போம், ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருப்போம், அதுவே மைண்டுக்குள்ளே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அதுவா இதுவா, இது சரியாகுமா, இது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது, இல்லை இதனால தான் இவ்வளோ பிரச்சனையோங்கிற மாதிரி நம்மளோட மைண்டு வந்து அதையே ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரெக்னென்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழந்தை இருக்குமா இருக்காதா, நமக்கு வந்து ஃப்யூச்சர் என்ன ஆகுறது, நமக்கு வந்து இந்த ஓவலேஷனில் ஓகே ஆகிடுமா, இதில் ஆகலைன்னா என்ன ஆகுறது, இதுக்கு மேலேயும் வந்து நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்ம இந்த சொசைட்டியை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம மாமியாரை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம ரிலேட்டிவ்ஸை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இது வந்து ஒரு பெரிய அவமானம் மாதிரி இருக்குது, வெளியில் எப்படி தலை காட்டுறது, வெளியில் எப்படி போகிறது, எந்த ஃபங்க்ஷனையும் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து மனசு நொந்து மனசு ஒடிஞ்சு போய் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த நிலைக்கு என்றைக்குமே நீங்கள் போகவே போகாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு உங்களை தள்ளுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அந்த ஒரு ப்ரெஷர் உங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும். இல்லை உங்களால் தள்ளி இருக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி அவாய்ட் பண்ணி டைவர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையாவது நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போக பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகலாம், இல்லை வேறு ஏதாவது சில வேலைகளை வீட்டில் இருந்தே பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் வந்து டைவர்ட் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம், படிக்கலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களை நீங்கள் வந்து எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப வந்து உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை அதிகமாக்கிக்க மாட்டீங்க. இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக கார்டிசால் லெவல் அதிகமாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே வந்து உங்களோட ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த சொசைட்டிக்காகவும் சரி, யாருக்காகவும் சரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் பிறக்கலை, உங்களோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலுமே இந்த சொசைட்டி வந்து உங்களுக்கு நிற்க போகிறதில்ல, உங்களுக்காக நீங்கள் தான் நிற்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெரிய குறையோ ஒரு பெரிய பிரச்சனையோ கிடையவே கிடையாது. நம்ம பிறக்கும்போது நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினச்சி நம்ம பிறக்கலை, நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நம்ம பிறந்து இந்த பூமிக்கு வந்தோம். அதோட பர்பஸை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இந்த பூமியை விட்டு நம்ம போவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கிடையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை வந்து ஒரு பெரிய பாவம், அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாருங்கள். உங்களை முதல்ல நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. நிச்சயமாக வந்து நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கூட நல்லது நடக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதையே நினச்சிட்ருக்கிறத விட உங்களோட ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் போகும்போது நிச்சயமாக நல்லது உங்களை தேடி வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க
பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. பை.